இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் கண்டு கவனித்து கொடுக்கப்படுகிறதான வேத வாக்கியங்களை ஒப்பிட்டு பார்த்து சத்தியத்தை அறிந்து சத்தியத்தினாலே விடுதலையாக்கப்பட்டு சத்தியத்திற்கு சாட்சிகளாக வாழ தேவன் உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுவாராக. சத்தியம் வேதம் ஒன்று தான், தேவனுடைய வார்த்தை ஒன்று தான். தேவனுடைய வார்த்தை தான் சத்தியமாக இருக்கின்றது. வார்த்தையாகிய தேவன் தான் சத்தியமாக இருக்கின்றார். வார்த்தையாகிய இயேசுதான் சத்தியமாக இருக்கின்றார். வார்த்தையாகிய பரிசுத்த ஆவியானவர் தான் சத்தியமாக இருக்கின்றார். ஆகவே அவரை அறிந்து கொள்வதும் சத்தியத்தை அறிந்து கொள்வதும் ஒன்று. அவருடைய வார்த்தையை அறிந்து கொள்வதும் சத்தியத்தை அறிந்து கொள்வதும் ஒன்று. இன்றைக்கு அவருடைய வார்த்தையிலே ஒரு மிக முக்கியமான இரகசியத்தை நாம் தியானிக்கப் போகின்றோம். வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரத்திலும் 3வது அதிகாரத்திலும் ஜெயம் கொள்ளுதல், ஜெயம் கொள்ளுகின்றவன் என்ற வார்த்தைகள் அடிக்கடி வருகின்றன. ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன், வெண்வஸ்திரத்தை கொடுப்பேன், மன்னாவை கொடுப்பேன் என்றெல்லாம் வசனங்கள் வாக்குத்தத்தங்கள் வருகின்றன. ஜெயம் கொள்ளுதல் என்றால் என்ன? வெற்றி வாழ்க்கையின் இரகசியம்தான் என்ன? இந்த நாளிலே வேதாகமத்தின் அடிப்படையிலே, சத்தியத்தின் அடிப்படையிலே ஜெய ஜீவியம் செய்வது எப்படி என்பதை தியானிக்க போகின்றோம். இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு, இயேசுவுக்காக இந்த உலகத்திலே நாம் சாட்சியாக வாழத் தொடங்கும் பொழுது பலவிதமான போராட்டங்கள் உண்டாகின்றன, எதிர்ப்புகள் உண்டாகின்றன. சத்துருவத் நிமித்தம் பலவிதமான இடுக்கண்கள் உண்டாகின்றன. இதைத்தான் எபேசியருடைய நிருபத்திலே 6வது அதிகாரத்திலே 10, 11, 12 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. வான மண்டலங்களிலுள்ள பொல்லாத ஆவிகளோடு மட்டுமல்ல, சேனைகளோடும் மற்ற காரியங்களோடும் நமக்கு போராட்டம் உண்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த ஆவிக்குரிய போராட்டம்தான் ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் என்பது ஒவ்வொருவருக்கும் உண்டு. ஒருவேளை வெவ்வேறு கோணங்களிலே, வெவ்வேறு விதங்களிலே அந்த போராட்டங்கள் வந்தாலும் அந்த போராட்டங்களை தேவ வசன ஒத்தாசையோடு ஜெயிக்கும்படியாக, யுத்தம் செய்து மேற்கொள்ளும்படியாக நமக்கு தேவனுடைய வசனம் உதவி செய்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 17வது அதிகாரம் 14வது வசனத்தை கவனிப்போமா? இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடைய யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவாய் இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மையுள்ளவர்களுமாயிருக்கிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்திலே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த 3 மிக முக்கியமான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஒன்று, அவரை ஆட்டுக்குட்டியானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக கர்த்தாதி கர்த்தா என்று எழுதப்பட்டிருக்கிறது.
மூன்றாவதாக ராஜாதி ராஜா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது வருகையிலே நம்முடைய பாவத்திற்காக மரித்து இரத்தத்தை சிந்தும்படியாக பலியாக வந்தபடியினாலே அவரை ஆட்டுக்குட்டியானவர் என்று வசனம் கூறுகிறதை நாம் விளங்கிக் கொள்ளுகிறோம். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி இவர்தான் என்று யோவான் ஸ்நானகன் இயேசுவை குறித்து சாட்சி கொடுத்ததாக யோவான் 1:29 நாம் வாசிக்கவில்லையா? அடுத்தபடியாக மரித்து அடக்கமண்ணப்பெற்று உயிர்த்தெழுந்து பரலோகங்களுக்கு ஏறிச் சென்று பிதாவின் வலது பார்சத்திலே அமர்ந்து நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற இந்த இயேசுவானவர் பிரதான ஆசாரியராக இருக்கின்றவர் இரண்டாவது வருகையிலே நமக்கு திரும்பி வரப்போகிறார் என்பதையும் நம்மை எடுத்துக்கொள்ளப் போகிறார் என்பதையும், மூன்றாவது வருகையிலே அவர் யுத்தத்திலே ஜெயித்து 1000 வருட அரசாட்சியிலே ராஜாதி ராஜாவாக இருக்கப் போகிறார் என்பதையும் உறுதிப்படுத்துகிறது இந்த வசனம். இதைத்தான் அவர் ராஜாதி ராஜாவாக கர்த்தாதி கர்த்தாவாக இருந்து அவர்களை ஜெயிப்பார் என்றிருக்கிறது. எவர்களை? அந்தி கிறிஸ்துவை, கள்ள தீர்க்கதரிசியை, அவனை சார்ந்தவர்களெல்லாம் ஜெயிப்பதாக யோவான் 19வது அதிகாரம் 14 முதல் 18 வசனங்கள் உறுதிப்படுத்துகின்றன. ஒருவேளை லிட்டரலாக எழுத்தின்படியே மூன்றாவது உலக மகா யுத்தத்தையும் அந்தி கிறிஸ்து கள்ள தீர்க்கதரிசியோடு இவர் பண்ண இருக்கிறதான யுத்தத்தையும் எழுத்தின் பிரகாரமாக இந்த வசனம் சொன்னாலோ, வெளிப்படுத்தல் 17:14 சொன்னாலோ, அதிலே மறைந்திருக்கிற ஆவிக்குரிய அர்த்தத்தை, ஆவிக்குரிய ரகசியத்தை நாம் எடுத்துக்கொள்வது, கற்றுக்கொள்வது அவசியமாக இருக்கிறது. இயேசுவோடு இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மையுள்ளவர்களுமா இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் இயேசுவோடு கூட இருப்போமானால், இன்றைக்கு இயேசு நம்மோடு கூட இருப்பார் என்றால், இந்த 3 விதமான தகுதிகளும் போராட்டத்தை ஜெயிக்க, எதிர்ப்புகளை மேற்கொள்ள, வெற்றி வாழ்க்கை வாழ நமக்கு அவசியம் என்று விளங்குகிறதல்லவா? நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோமா? நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோமா? தெரிந்து கொண்ட காரியங்களிலே, ஊழியங்களிலே, வேலைகளிலே உண்மையாக இருக்கிறோமா? யோசித்து பார்ப்போம். பழைய ஏற்பாட்டிலே எத்தனையோ யுத்தங்கள் நடந்திருக்கின்றன. நியாயாதிபதிகள் புத்தகம் 7வது அதிகாரத்திலே இஸ்ரவேலர்களுடைய சார்பாக கிதியோனுக்கும் புறஜாதியர்களுடைய சார்பாக இஸ்மவேலர்களுக்கும் நடந்ததான ஒரு யுத்தத்தை நியாயாதிபதிகள் 7வது அதிகாரத்திலே நாம் படிக்கின்றோம். 7வது அதிகாரம் 1, 2, 3 வசனங்கள் கூறுகின்றன. இஸ்ரவேலர்கள் ஆரோத் என்ற ஊற்றின் அருகே இருந்தார்கள் என்பதையும், எதிரிகள் மோரே மீட்டிற்கு அருகே இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது. இதில் மறைந்திருக்கிற ஆவிக்குரிய ரகசியம் என்ன? ஆரோத் என்ற எபிரேய வார்த்தையின் பொருள் பயம், நடுக்கம் என்பதாகும். மோரே என்பதை யோசித்து பார்த்தால், ஆதியாகமம் 12வது அதிகாரம் 6, 7 வசனங்களிலே ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்து சென்று இடத்தை காண்பித்து, இதை நான் உனக்கு தருவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ண இடமாகவும், அந்த இடம் மோரே என்றும் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. கவனிக்கவும், மோரே வேறு, மோரியா வேறு.
இரண்டையும் குழப்பிக்கொள்ள வேண்டாம். மோரே மேற்றிலே தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ண இடமாக அங்கு சொல்லப்படுகிறது. அப்படியானால் நியாயாதிபதி 7வது அதிகாரத்திலே இஸ்ரவேலர்கள் ஆரோத் ஊற்றண்டை அருகாமையில் இருக்கிறார்கள் என்றால் அது அவருடைய பயத்தை வெளிப்படுத்துகிறது. மோரே மீற்றிலே எதிரிகள் இருக்கிறார்கள் என்றால் தேவன் இஸ்ரவேலருக்கு வாக்குத்தத்தம் பண்ணின இடத்திலே அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை குறிக்கிறது. நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள்? ஆரோத் ஊற்றண்டையா, மோரே மேற்றிற்கு அருகாமையிலா? யோசித்து பார்ப்போம். இங்கு இஸ்ரவேலர்கள் அவர்களுடைய கணக்கை பற்றி 3வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது 32,000 ஜனங்கள் இஸ்ரவேலர்கள் இருந்ததாக தெரிய வருகிறது. அதே சமயத்திலே எதிரிகள் அவர்களுடைய கணக்கெடுப்பை பார்க்கும் பொழுது நியாயாதிபதிகள் 8வது அதிகாரத்திலே 10, 11, 12வது வசனங்களிலே அவர்கள் 1,35,000 பேர் இருந்ததாக சொல்லப்படுகிறது. யோசித்து பாருங்கள். 5 கிட்டத்தட்ட 5 ஒரு மடங்கு தான் இஸ்ரவேலர்கள். ஆனால் எண்ணிக்கையிலே பெருத்தவர்களாக மீதியானியர்கள் இஸ்மவேலர்கள் இருந்திருக்கிறார்கள். மீதியானர்கள் என்று சொல்லப்பட்டு வந்தாலும் நியாயாதிபதிகள் 8வது அதிகாரம் 22வது வசனத்திலே அவர்கள் இஸ்மவேலர்கள் கடுக்கன்கள் அவரிடத்திலே இருந்தன என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு பக்கம் இஸ்ரவேலர்கள், மற்றொரு பக்கம் இஸ்மவேலர்கள். யோசித்து பார்ப்போம். பிரியமானவர்களே, நியாயாதிபதிகள் 7வது அதிகாரத்திலே நடத்தப்பட்ட அந்த யுத்தத்திலே இஸ்ரவேலர்கள் ஜெயிக்கிறார்கள். கிதியோன் ஜெயிக்கின்றான். காரணங்கள் என்ன? 3வது வசனம் சொல்லுகிறது, பயமும் திகிலும் உள்ளவன் எவனோ அவன் ஓடிப்போக கடவன். 32,000 பேர்ல 22,000 பேர் ஓடி போய் விட்டார்கள். முதல் டெஸ்டில், பரீட்சையில் தோல்வி அடைந்து விட்டார். மீதி 10,000 பேர் இருக்கிறார்கள். அப்படியானால் அந்த யுத்தத்திற்கு தேவன் அழைத்தவர்கள் 32,000 பேர். பயமும் தீயிலும் உள்ளவன் ஓடிப்போக கடவன் என்று சொன்னவுடனே 22,000 பேர் ஓடிப்போனபடியினாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் 10,000 பேர் தான் இருந்திருக்கிறார்கள். அதே நியாயாதிபதிகள் 7வது அதிகாரத்திலே 6-7 வசனங்களை படிக்கும் பொழுது அந்த 10,000 பேருக்கு 2வது பரீட்சை நடத்தப்படுகிறது. என்ன பரீட்சை? 9,300 பேர் அங்க தண்ணீரை பார்த்த உடனே தண்ணீரிலே விழுந்து அப்படியே வாயினாலே தண்ணீரை குடிக்கின்றார்கள். தண்ணீரிலே விழுந்து தண்ணீரிலே வாயை வைத்து குடிக்கின்றார்கள். ஆனால் 300 பேர் மாத்திரம், 9,700 பேர் ஒரு விதமாக தண்ணீரை குடிக்கிறார்கள். ஆனால் 300 பேர் அங்கு முழங்கால் படியிட்டு கவனமாக தண்ணீரை கரங்களிலே வாரி ஏந்தி குடிக்கின்றார்கள். அந்த 300 பேரே தேவன் தெரிந்தெடுக்கின்றார். காரணம் என்ன? எதிரால் போல் எதிரிகள் இருக்கும் பொழுது, எதிர்த்தால் போல் சத்துருக்கள் இருக்கும் பொழுது தண்ணீரை பார்த்தவுடனே அதிலே விழுந்து விடலாமா? இச்சைகளை தவிர்த்து போராட்டங்களை மேற்கொள்ள வேண்டும். போராட்டங்களை குறித்து கவனமாக இருக்க வேண்டும் என்ற சத்தியத்தை நமக்கு உணர்த்தவில்லையா? இந்த 300 பேரை தேவன் தெரிந்தெடுத்த பொழுது இந்த 300 பேரை கொண்டு தேவன் அவர்களை யுத்தத்திலே ஜெயிக்க வைக்கிறார். காரணம், கிதியோன் மூலமாக ஆண்டவர் அவர்களுக்கு என்ன சொன்னாரோ அதை செய்வதிலே அவர்கள் உண்மையாயிருந்தார்கள். 300 பேர்கள். அழைக்கப்பட்டவர்கள் 32,000 பேர்கள். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் 10,000 பேர்கள். அதிலே உண்மையாயிருந்தவர்கள் 300 பேர்கள். அவர்களுக்கு சொல்லப்பட்ட காரியம் என்ன? அதை செய்ததிலே அவர்கள் உண்மையாக இருந்ததுதான் என்ன? கிதியோன் அவர்களை பார்த்து சொல்லுகின்றான், நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு பானையை எடுத்துக்கொள்ளுங்கள். இரண்டாவதாக ஒரு
டார்ச் லைட், ஒரு தீப்பந்தத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். மூன்றாவதாக ஒரு எக்காலத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நியாயாதிபதிகள் 7வது அதிகாரம் 19-20 அவன் சொன்னதின்படி பானையை உடைத்து தீவற்றியை உயர்த்தி எக்காலத்தை ஊதின பொழுது சத்துருக்கள் எதிரிகள் சிதறினார்கள், கூக்கரலிட்டார்கள், ஓடி போனார்கள். அங்கு கிதியோனுக்கு இஸ்ரவேலர்களுக்கு தேவன் ஜெயத்தை கொண்டு வந்தார். ஜெயத்தின் ரகசியம் இங்குதான் இருக்கிறது. வெற்றி வாழ்க்கையின் ரகசியம் இங்குதான் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே சத்துரு கொண்டு வருகிறதான காரணமுள்ள போராட்டங்களும் காரணமில்லாத போராட்டங்களையும் ஜெயிக்க இதுதான் வழி. பானையை எடுக்க வேண்டும், உடைக்க வேண்டும். தீவெட்டியை எடுக்க வேண்டும், உயர்த்த வேண்டும். எக்காலத்தை எடுக்க வேண்டும், ஊத வேண்டும். இந்த மூன்றிலும் மறைந்திருக்கிற ஆவிக்குரிய ரகசியங்கள் என்ன? 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 7வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த மகத்துவமான பொக்கிஷத்தை, தேவனுடைய வார்த்தையை, தேவனுடைய வல்லமையை, இந்த மகத்துவமான பொக்கிஷத்தை நாம் மண்பாண்டங்களிலே பெற்றிருக்கிறோம் என்று பவுல் எழுதுகிறார். அங்கு மண்பாண்டங்கள் என்பது சரீரத்தை குறிக்கின்றார். ஆகவே மண்பாண்டத்தை உடைத்து என்பது சரீரத்தின் இச்சைகளை, மாமிசத்தின் இச்சைகளை, கண்களின் இச்சைகளை, ஜீவனத்தின் பெருமையை நாம் வெறுக்க வேண்டும், உடைக்க வேண்டும். அப்போது ஜெயஜீவியம் நமக்கு ஆரம்பிக்கின்றது. ஆழமான சத்தியமாக இருந்தாலும் ஒதுக்கிவிட முடியாத அவசியமான சத்தியமாக இருக்கிறது அல்லவா? நம்முடைய போராட்டங்களிலே, சோதனைகளிலே நம்மிலே அநேகர் ஏன் விழுந்து போகின்றோம்? ஜெயிக்க முடியவில்லை. பிரியமானவர்களே, மாமிசத்தின் இச்சைகளும் கண்களின் இச்சைகளும் ஜீவனத்தின் பெருமைகளும் நம்மை சோதனைகளிலே சிக்க வைத்து முடிவிலே பாவத்தை பிறப்பிப்பதாக யாக்கோபு 1வது அதிகாரம் 13, 14, 15 வசனங்கள் சொல்லவில்லையா? ஆகவே பாவங்களை மேற்கொள்ள, பரிசுத்தமாய் வாழ, போராட்டங்களை ஜெயிக்க சுயத்தை வெறுப்பது அவசியம். சுயத்தை விட்டு கொடுப்பது அவசியம். இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? ஒருவன் என்னை பின்பற்றி வர வேண்டும் என்று விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று சொன்னார் அல்லவா? கடினம்தான், இடுக்கமான பாதைதான், வேறு வழி இல்லையே. பரலோகம் போக வேண்டுமே, தேவனுடைய ராஜ்யத்தை சொந்தரிக்க வேண்டுமே, 1000 வருட அரசாட்சியிலே ராஜாவாக ஆளுகை செய்ய வேண்டுமே, வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பிலே ஜீவ கிரீடம், நீதியின் கிரீடம், மகிமையின் கிரீடங்களை பெற்றுக்கொள்ள வேண்டாமா? புதிய வானம், புதிய பூமி, புதிய எருசலேமுக்கு நாம் செல்ல வேண்டாமா? இவைகளுக்காக இக்காலத்து பாடுகளை, போராட்டங்களை நாம் சகித்துத்தான் ஆக வேண்டும். சோதனைகளை மேற்கொண்டுதான் ஆக வேண்டும். ஆனால் அநேக கிறிஸ்தவர்கள் இந்த சத்தியத்தை விளங்கிக் கொள்ளாமல் சோதனைகளிலே சிக்கி அதன் நிமித்தம் பலவிதமான பொருள் ஆசைகளிலே சிக்கி தங்களை தாங்களே கெடுத்துக் கொள்வதாக 1 தீமோத்தேயு 6வது அதிகாரத்திலே 10, 11, 12 வசனங்களில் எழுதப்பட்டிருக்கிறது அல்லவா? பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது என்று. அதனால் அநேக தங்களை உருவ குத்தி முடிவிலே வேதனைப்படுகிறார்கள் என்பது இச்சை. தேவையில்லாத இச்சைகள், தேவையில்லாத ஆசைகள், தேவையில்லாத விருப்பங்கள் நம்மை கடனாளிகளாக மாற்றவில்லையா?
நம்மை கஷ்டப்படுத்தவில்லையா? நம்மை தேவையில்லாத வலைகளிலே, கண்ணிகளிலே, சிக்கல்களிலே மாற்றுவது இல்லையா? இந்த போராட்டங்களிலே சிக்கி தவித்து வெளியே வர முடியாமல் அநேக பின்மாற்றமாய் போகவில்லையா? பின்மாற்றமாய் ஜீவிக்கவில்லையா? இதற்கெல்லாம் காரணம் சரியான சத்தியங்களை ஜனங்களுக்கு நாம் உபதேசித்து சொல்லிக் கொடுத்து அவர்கள் ஆவிக்குரிய போராட்டத்திலே ஜெயிக்கத்தக்கதான வழிமுறைகளையும் நாம் அவர்களுக்கு விளக்க வேண்டியதல்லவா? பானையை உடைக்க வேண்டும் என்பது சரீரத்தின் ஆசை இச்சைகளை சிலுவையில் அறைகிறதான அனுபவத்தை குறிக்கிறது. தேவன் தாமே கிருபையாக இந்த பலனை நமக்கு தருவாராக. இரண்டாவதாக அங்கு தீவெற்றியை உயர்த்துதல். மத்தேயு 5வது அதிகாரத்திலே ஆண்டவர் சொன்னார், நீங்கள் உலகத்தின் வெளிச்சமாக ஒளியாக இருக்கிறீர்கள் என்று. பிலிப்பியர் 2வது அதிகாரத்திலே பவுல் சொல்லுகின்றார், 13, 14, 15 வசனங்களை வாசிக்கும் பொழுது, நீங்கள் திருவசனமாகிய வசனமாகிய சுடர்களை ஏந்தி கொண்டு இந்த உலகத்திலே பிரகாசிக்க வேண்டும் என்று. ஆகவே வசனமாகிய சுடரை, வசனமாகிய தீபத்தை, வசனமாகிய ஒளி வெளிச்சத்தை நாம் எடுத்துக்கொண்டு பரிசுத்த வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை தீவெட்டி நமக்கு குறிப்பிடவில்லையா? மூன்றாவதாக எக்காலம். எசேக்கியேல் 33வது அதிகாரத்திலே ஒரு மனிதர்களுடைய, மக்களுடைய, மாந்தர்களுடைய தவறுகளை நாம் பார்க்கும்போது அவரிடத்திலே நேரடியாக சென்று அன்போடு எடுத்து கூறி எக்காலத்தை ஊத வேண்டும் என்று வசனம் சொல்லவில்லையா? இதிலே நாம் மிக கவனமாக இந்த எக்காலத்தை ஊத வேண்டும். பப்ளிக்காகவோ அல்லது மற்றவர்களுக்கு தெரியும்படியாகவோ ஒருவருடைய தப்பை எடுத்து பேசுவதும் தவறு, எழுதுவதும் தவறு, பிரசங்கிப்பதும் தவறு. இயேசு என்ன சொல்லிக் கொடுத்திருக்கிறார்? ஒரு வருடத்திலே நீ ஒரு குற்றத்தை காணும் பொழுது, நீயும் அவனும் தனித்திருக்கும் பொழுது அவனிடத்திலே போய் அந்த குற்றத்தை உணர்த்து. அவன் ஏற்றுக்கொண்டால் நீ அவனை ஆதாயப்படுத்திக் கொள்ளுவாய். அடுத்தபடியாக அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் 2-3 சாட்சிகளோடே நீ அவனிடத்திலே போய் மறுபடியும் அதை உணர்த்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியும் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் பின்புதான் சபைக்கு, சங்கத்துக்கு இதை நீ தெரியப்படுத்த வேண்டும் என்ற ஒரு ஒழுங்குமுறை எழுதப்பட்டிருக்கிறது. ஒருவருடைய குற்றத்தை கண்டு அதை பிரபல்யப்படுத்துவதோ, அதை பிரசங்கப்படுத்துவதோ, அதை பொதுவாக பப்ளிக்காக தெரியப்படுத்துவதோ வசனத்தின்படி சரியல்ல. ஆனால் அப்படி குற்றம் செய்தவர்களை தனியாக பார்த்து அவரிடத்திலே தனித்து சென்று அவரிடத்திலே அன்போடு கூட அந்த குற்றத்தை எடுத்து சொல்லி அதை அவர்களை உணர வைத்து அவர்களை மனம் திரும்ப செய்வதுதான் சரி. அதுதான் வேதத்தின் முறை. ஆகவே எக்காலம் ஊத வேண்டும். ஆனால் ஊத வேண்டிய முறையிலே, வசனத்தின் அடிப்படையிலே, குறிப்பாக புதிய ஏற்பாட்டு சத்தியத்தின் அடிப்படையிலே அவைகளை நாம் செய்வது அவசியம். எப்படியாயிருந்தாலும் பானைகள் உடைக்கப்பட வேண்டும், தீவெட்டிகள் உயர்த்தப்பட வேண்டும், எக்காலம் ஊதப்பட வேண்டும். அழைக்கப்பட்ட, தெரிந்து கொள்ளப்பட்ட உண்மையான நிலைமையிலே நாம் இயேசுவோடு காணப்பட ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. செபிப்போமா? ஆபிரகாமின் தேவனும், ஈசாக்கின் தேவனும், யாக்கோபின் தேவனும் ஆகிய ஜீவனுள்ள தகப்பனே, நாமங்களை துதித்து செய்த நன்மைகளுக்காக நன்றி சொல்லி நம்முடைய ராஜ்யத்தின் ஆளுகைக்கு எங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கின்றோம். அநேகமாயிரம் பொன்வெளியை பார்க்கலும் விலையேற பெற்ற நம்முடைய வேத வசனங்களுக்காக ஸ்தோத்திரம். இந்த வேதத்தை நேசிக்கவும், இந்த வேதத்தை தியானிக்கவும், இந்த வேதத்தை ஆராயவும், அதன் மூலமாக சத்தியங்களை அறிந்து கொள்ளவும், அந்த சத்தியங்களின்படி நடந்து கொள்ளவும்,
அந்த சத்தியத்தை மற்றவர்களுக்கு தைரியமாக எடுத்துச் சொல்லவும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய ஊழியக்காரர்களுக்கும் உதவி செய்வீராக. ரோமர் 1வது அதிகாரம் 14வது வசனத்திலே எழுதப்பட்டதின்படி சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்காதபடி அதன் மூலமாக நம்முடைய தேவ கோபம் எங்கள் மேல் வராதபடிக்கு எங்களுக்கு உதவி செய்வீராக. சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிற நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. துதிகன மகிமையெல்லாம் நம்முடைய வார்த்தைக்கே வார்த்தையாகிய இயேசுவின் நாமத்தில் ஆவியானுடைய ஒத்தாசையில் செபிக்கின்றோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.